என் தங்கமே, இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை அழிக்க நினைத்த ஒருவர் உன்னுடைய குலதெய்வத்தை தனக்கு துணையாக கொண்டு அந்த திட்டத்தை தீட்டியிருக்கின்றார். உன்னுடைய குலதெய்வம் அவர்களின் பேச்சை கேட்டு உனக்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டார்கள். இதை என்னவென்று நீ இப்பொழுது இந்த கருப்பன் என் மூலமாக கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் முன்னால் இப்பொழுது நிற்கின்ற நேரம். நீ என்ன நடந்தாலும் அதை சற்று கவனத்தோடு கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன்னை வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு எத்தனை காவலாக நின்றிருந்தாலும் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக நிற்கிறது என்றால் அது வேறு விஷயம். உன் குலசாமி நானாக இருப்பேன் என்றாலும் நான் சொல்கின்ற இந்த வாக்கு உனக்கானதுதான் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தை இவர்கள் துணையாக நாடியதற்கு என்ன காரணம்? ஏனென்றால் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உனக்கு காவலாக நிற்பது உன் குலதெய்வம் என்பதனை இவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதனால் உன்னுடைய குலதெய்வத்திடம் ஒரு விஷயத்தை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அவர்கள் தனக்கு துணையாக நின்று விட்டார்கள் என்றால் வேறு எந்த சக்தியாலும் இவர்கள் செய்ய நினைப்பதை தடுக்க முடியாது. அதனால் உன்னுடைய குலதெய்வத்தின் முன்னால் காணிக்கை முடிச்சை வைத்து பல பலிகளை இட்டு இவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற அவர்கள் பல வாக்குறுதிகளை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உன் குலதெய்வம் என்ன செய்தது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் காணிக்கைகளை கண்டு உன் குலதெய்வம் ஏற்றுக்கொண்டதா, அல்லது இவர்கள் செய்த விஷயங்களுக்கெல்லாம் உன் குலதெய்வம் தலையாட்டி விட்டதா, ஒருவேளை இவர்கள் பக்கம் நியாயம் இருந்திருக்குமா என்பதனை எல்லாம் நீ இப்பொழுது இந்த கருப்பனிடத்திலிருந்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வருகிறேன் என்றால் ஆதாரம் இல்லாமல் அதை கொண்டு வர மாட்டேன். நான் ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதற்கு நிச்சயமாக 1000 காரணங்கள் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து உனக்கு நான் தர நினைக்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பங்களும் உன்னை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னை வீழ வைத்து விடக்கூடாது. உனக்கென்ற இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று யோசிப்பதற்கு பதிலாக உனக்கு கொடுத்தவையெல்லாம் என்னவாக மாறியது என்று சற்று சிந்தித்து பார். உன் கைகளில் கொடுத்தது எல்லாம் அப்படியேதான் இருக்கின்றதா, அல்லது இவை மாற்றத்தை கண்டிருக்கின்றதா என்பதனை நிச்சயமாக நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளை இதை தெளிவாக உணர நீ தயாராகிவிடு. ஏனென்றால் எல்லோருக்கும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் சட்டென்று புரிந்து விடுவதில்லை. கஷ்டங்கள் வருகிறது, வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருப்பாயே தவிர இதுவெல்லாம் எங்கிருந்து யாரால் வந்தது என்று உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது. உன் குலதெய்வத்தையே துணையாக கொண்டு உனக்கு ஒரு தீயதை நடத்த ஒருவர் துணிந்திருக்கிறார் என்றால் இவர் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவராக இருக்க முடியும் என்று சற்று சிந்தித்து பார். இவர்களைத்தான் இத்தனை காலமும் உன்னோடு வைத்து நீ நல்லபடியாக பார்த்து கொண்டு வந்தாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்களின் எண்ணங்கள் என்ன, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் நீ இதுநாள் வரையிலும் புரிந்து கொள்ளவில்லை. இனிமேலாவது இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீ நிச்சயமாக தீர்வினை காண வேண்டும். உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் என்பதனை உனக்கு இப்பொழுது உன் கருப்பன் நான் சொல்கின்றேன், சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை இப்பொழுது சொல்லப்போகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டும். என் குழந்தையே,
இவர்கள் சில காலமாக உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய குலதெய்வம்தான் அவர்களுக்கும் குலதெய்வம் என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. வேறொருவர் உன் குலதெய்வத்தை நெருங்கிவிட முடியாது. இவர்கள் இந்த எண்ணத்தினால் நாம் நம் குலதெய்வத்திற்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்து விட்டோம் என்றால் அவர்கள் நம் பேச்சினை கேட்காமல் வேறெங்கு சென்றுவிடப் போகிறார்கள் என்று நினைத்து விட்டார்கள். இதனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தது போல் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரத்தான் செய்கின்றது. உனக்கோ சில சந்தேகம் இருக்கின்றது. நம் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது என்று நீயும் வேதனைகள் படத்தான் செய்கின்றாய். ஆனால் இதற்கெல்லாம் காரணமாக என்ன இருக்கிறது என்பதனை நீ இப்பொழுது உணர வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் குலதெய்வத்திடம் சென்று கேட்டது என்ன தெரியுமா? எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும். நீ தலை நிமிர்ந்து இங்கே வாழக்கூடாது. மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை உயர்வாக ஒரு நாளும் காட்டிவிடக்கூடாது. மேலும் மேலும் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்க இவர்கள் நினைத்ததுதான் இந்த சூழ்ச்சிகள். அதை உன் குலதெய்வத்திடம் சொல்லி, எனக்கு இதை செய்து கொடுத்தால் உனக்கு நான் அதை செய்கின்றேன், இதை செய்கின்றேன் என்று வேண்டி இருக்கின்றார்கள். இதை கண்ட உன் குலதெய்வம் விட்டு விடுமா? அவர்களின் பேச்சை கேட்கவா செய்வார்கள்? இப்பேற்பட்ட கெட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த குழந்தை இனி ஒரு நாளும் நம் முன்னால் நிற்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுபமங்கள நிகழ்வுகளும் நடக்கக்கூடாது என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு சாபமிட்டு விட்டது. அது மட்டுமல்ல, நாம் அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களின் குடும்பத்தை பழிவாங்கக்கூடாது என்று நினைத்து அவர்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் வரை, அவர்கள் செய்த தவறுகளை அவர்கள் உணரும் வரை இந்த தண்டனை அவர்களுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் உன் குலதெய்வம் அவர்களுக்கு சாபமிட்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் செய்தது என்ன தெரியுமா? எந்த விஷயத்தை அவர்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சியை உன் குலதெய்வம் எடுக்க தொடங்கி விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தால் அது அவர்களுக்கு வேதனை என்று நினைத்தார்களோ, என்ன பிரச்சனைகள் உனக்கு வந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷம் என்று எண்ணினார்களோ, அதையெல்லாம் உன் குலதெய்வம் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவில் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, எந்த ஒரு தெய்வத்தையும் துணையாக கொண்டு உனக்கு ஒரு தீமைகளை ஒருவர் செய்ய நினைக்கிறார் என்றால் அது எக்காலத்திலும் நடக்காத ஒரு காரியம். அதிலும் குறிப்பாக இவர்கள் தன்னுடைய குலதெய்வத்தையே தனக்கு துணையாக கொள்கிறார்கள் என்றால் கட்டாயமாக இது அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு உன் குலதெய்வம் மிக பெரிய நன்மைகளை வழங்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். உனக்கு செய்வினை செய்ய நினைத்தவர்களும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்குமாக உன் குலதெய்வம் உனக்கு என்ன செய்திருக்கிறது, அவர்களுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறது என்று. கருப்பன் சொன்ன அத்தனையும் உண்மை. என் பிள்ளையே, அப்பன் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்மிடம் சொல்லிச் செல்கிறார் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையில் நடந்ததைத்தான் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று வேண்டுமானால் நீ மறந்திருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் நடந்து முடிந்தது சிலருக்கு, நடந்து கொண்டிருப்பது இன்னும் பலருக்கு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கு கெடுதல் நினைக்கின்ற இது போன்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும். உனக்கான சந்தோஷம் உன்னை சேர வேண்டும். இனி நடக்கின்ற அத்தனையும் உனக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்பான்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.